Welcome back Kerala Lottery 3G winning chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. ஸோ ஆக்சுவலாக மிஷின் நமக்கு ப்ளூ கலரில் இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டெப் 4 to 8 ஈக்குவல் டு 978 தான் வந்திருக்கணும், ஆர் 928 வந்திருக்கணும். பட் 927க்கு போயிடுச்சு. அண்ட் தென் 857க்கு பக்கத்தில் வந்திருக்கணும். பட் 927 அப்படின்ற நம்பருக்கு போயிடுச்சு. பிகாஸ் திஸ் 927 related to this 038. Because இந்த நம்பரை நம்ம ரன் டவுன் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் இதனுடைய நம்பர் 927 இருக்கும். ஸோ அதனால் அதனுடைய ஃபேமிலி நம்பரை கொண்டு வந்துருச்சு. இப்போது ரெட் கலரில் இன்றைக்கி நமக்கு கேம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா 438 இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு லீவ் ஆயிடுச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் 625 இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் 155 இருக்குது. ஸோ மிஷினுக்கு இன்றைக்கி வேறு வாய்ப்பே கிடையாது. இந்த ரெண்டு நம்பர் பக்கத்தில் தான் வந்து நிற்கணும். ஒன்று 155, இன்னொன்று 625. இந்த 155 11வது சம்மு, இந்த 256 அப்படிங்கிறது 526 இருக்குது. இது வந்து 13வது சம். மிஷினு இன்றைக்கி கொடுத்த நம்பர் 927, 18வது சம். அப்போ 18க்கு பவர் 13. அப்போ 13வது சம்மில் நமக்கு ரெஃபரன்ஸ் காட்டுது. இந்த 256 அடிக்க போதா இல்லை இதனுடைய பவர் 201 அடிக்க போதா இன்றைக்கி ஆப்ஷன். ஏன்னா 201 சொல்கிறேன்னா நமக்கு மிஷின் மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நின்றுச்சுனாக்கா 203, 202 ஏற்கனவே அடிச்சிருச்சு. அப்போ 201 மீதி இருக்குது. 104, 106 அடிச்சிருக்கு. 105 பேலன்ஸ் இருக்குது. 123, 231, இது 230. அப்போது 232 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதுக்கு போகுதா? பட் மிஷின் எகெயின் இங்கே இருக்கிற நம்பர் ஒன்று கொடுக்க போகுது. அது எந்த நம்பர் அப்படின்னு தெரிஞ்சோன்னு சொன்னால் அந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். அதர்வைஸ் நமக்கு 348, 438 ரெஃபரன்ஸ் காட்டுது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போது எகெயின் மிஷின் 15th சம்முக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ரெட் கலர் இருக்கிற நம்பரை அடிச்சிடும். இந்த ரெட் கலர் நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். அதர்வைஸ் நமக்கு 10th நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ரெட் கலர்லேருந்து கவுண்ட் பண்ணி போனால் 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள், 8 நாள், 9 நாள், 10 நாள், 419 10வது நாளில் வருது. This 419 will bring 146, 649, 969, 911 and 446 and 644. இதெல்லாம் அந்த நம்பர். ஆக்சுவலாக மிஷினுக்கு 702 தான் வந்திருக்கணும். 072 அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா
நமக்கு ஆல்ரெடி 9th சம்மில் மிஷின் 14th சம்மில் 2 நம்பர் கொடுத்துருக்கு. தட் இஸ் 419. இந்த 419க்கு ஈக்குவல் நம்பர் 072 தான். அடிக்கல, மிஷின் 927க்கு போயிடுச்சு. அப்போ எகெயின் மிஷின் ரொம்ப குழப்புச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணாது. இந்த 9 அப்படியே 0வை மாற்றி 72 072 அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 072 ஃபாலோ ஆகிடும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Otherwise, as per the chart today, 100% the machine is going to nearby 155 or 625. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. The family number of 155 equals to 105. நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே மிஷின் நமக்கு 016 வச்சுருக்கு. இது 106, அப்போ 105 அப்படின்ற மிஷினை எந்த வித தயக்கமும் இல்லாமல் வந்து நின்றுடும். இப்போ டபுள்ஸ் போகிற மாதிரி இருந்ததுன்னா இதனுடைய டபுள்ஸ் என்ன வரும்னு சொன்னால் 6 5 5 இல்லை 5 6 6. இதனோட 2 ஹை நம்பர் ஒரு லோ நம்பர் என்ன வரும்னா 6 0 5 6 1 5. இது லோவஸ்ட் நம்பர் என்ன வரும்னா 0 1 5 அண்டு 0 1 6. இதுதான் இதனுடைய ஃபேமிலி. இன்றைக்கி லோவஸ்ட்டாக வச்சா வைக்கணும். ஆனால் நமக்கு மிஷின் இந்த 625 பக்கத்தில் தான் வந்து நிற்கும். ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் 18வது சம்மில் கொடுத்துருக்கு. இது 13வது சம். அப்போது 927 ஈக்குவல் டு 027. அப்போ இதுக்கு ஈக்குவலாக 13வது சம்மை 3வது சம்மாக மாற்றணும், இல்லை 8வது சம்மாக மாற்றணும். அப்படின்னா 026 ஆர் 021 தான் இன்றைக்கி ஆப்ஷனில் வந்து நிற்கும். சப்போஸ் இந்த 0வை மிஷின் வந்து 9 மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் 269 217 இப்படி மாற்றிடும். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு ஏற்கனவே வந்த நம்பர் பக்கத்தில் போடுறோம். 100% சக்ஸஸ் ஆகுது. இது கூட ஏற்கனவே 980ன்னு போன மாதம் அடிச்சிருக்கு. அது எந்த டேட்டில் அடிச்சிருக்கு அப்படின்னா 2ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ ஒரு நம்பரில் அடிச்சிருக்கு. ஸோ அதனால் மிஷின் அது பக்கத்தில் வந்து நின்றுச்சு. ஆனால் இது லாங் டேர்மு. பட் இன்றைக்கி மிஷின் கண்டிப்பாக அடித்த நம்பர் பக்கத்தில் தான் வரப்போகுது. ஒன்று இது பக்கத்துலையா இல்லை இது பக்கத்துலையா, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் மிஷின் இந்த 230 123க்கு ஈக்குவலாக இங்கே இருக்கிற நம்பரை அடிச்சிடும். ஸோ சார்ட் வச்சுருக்கோங்க, இங்கே இருக்கிற நம்பரை போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இது பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த சார்ட் வேணுன்றவங்க 638272034 வாங்க. இந்த சார்ட் பே பண்ணி தான் வாங்கணும், 1000 rupees. ஸோ இது பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸோ டுடே ஏபிபிசி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆக்சுவலாக மிஷினில் வந்து நிற்கக்கூடிய நம்பர் இந்த இடத்துல நேற்று வர வேண்டிய 0வை இன்றைக்கி வர வச்சிடும். செட் நம்பர் 1452 தான் வரணும். அப்போது 5 எதிர்பார்க்கலாம். 6170 இஸ் a செட் நம்பர். ஸோ நமக்கு இன்றைக்கி 050 வந்து நிற்கிது. பார்த்துக்கோங்க, மிஷின் ஏதாவது ஒரு 0வை 9 மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் பர் த சார்ட் நமக்கு 526 பக்கத்தில் கேம் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ட்ரிக். திஸ் 256 பக்கத்தில் மேலேயா இல்லை கீழேயா, அவ்வளோதான். So thank you very much for watching this video. Once again disclaimer, this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. Thank you very much.